former hockey player, sports officer of ICF. He given a lot of opportunities to Tamil Nadu hockey players, recruitment in ICF. Then Mr. Rajarajan, he is Treasurer of Hockey Unit of Tamil Nadu. You all know that national umpire also, Secretary of Trichy. And happy to tell he is my colleague. He is working with me. ரெண்டு பேரும் ஒன்றா தான் அப்பாயின்மெண்ட் ஆனோம், நாங்கள் 3 பேரும். அண்ட் அனதர் வந்து தஸ்தகீர் பாஷா. ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது என்னென்னா, ஒரே நாளில் என்னோட ஷெடியூல் ஹாக்கி டோர்னமெண்ட்டோட ஷெடியூல் வந்து ஆக்சுவலி பிளான் டு கண்டக்ட் திஸ் மேட்ச் அட் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் டியூ டு ஹெவி ரெயின். திடீர்னு நேற்று காலையில் வந்து நான் சொன்னேன் மழை பெஞ்சிச்சு, என்னால் அந்த டோர்னமெண்ட் நடத்த முடியாது, போஸ்ட்போன் பண்ணலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இவரை மீட் பண்ணேன். ஒரு மத்தியானம் ஒரு 11-12 மணிக்கு மீட் பண்ணேன். இது மாதிரி பாய் இது மாதிரி இருந்தேன், ஹாக்கிக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒரே வார்த்தையில் கேட்டான். இந்த மேட்ச் நான் நடத்தணும்னு எங்கே நடத்துவேன் கூப்பிட்டு போனார். மெட்ராஸ் எஸ்எம். அந்த மெட்ராஸ் எஸ்எம்ங்கிறது எங்களுக்கு லைஃப் கொடுத்த இடம். இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டு, நேஷ்னல் டோர்னமெண்ட்டு, ஆல் இண்டியா டோர்னமெண்ட் நிறைய நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல. அங்கே ஒரு ஆல் இண்டியா டோர்னமெண்ட் நடத்தினாங்க பஷீர் அகமது. அந்த டோர்னமெண்ட்டில் நம்ம சாய் ஸ்போர்ட்ஸ் ஹவுஸில் வந்து வின் பண்ணோம். அந்த டோர்னமெண்ட் வின்னர் ஆனால் அதில் அந்த அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆனோம் எல்லாருமே நிறையா இடத்துல. அந்த டோர்னமெண்ட்டில் அந்த கிரவுண்டில் எனக்கு இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு சான்ஸ் கொடுத்து எங்கேயோ இருக்க செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையில் கொண்டு வந்து நான் நடத்துகிறேன், எனக்கு நீ சொல்லு நான் உடனே நடத்துகிறேன்னு சொல்லிட்டு உடனே பசங்களை எல்லாத்தையும் ரெடி பண்ணார். கிரவுண்டு போனார், மார்க்கிங் பண்ணார், எல்லாம் பண்ணார். சுண்ணாம்பெலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். மழை ரைட்டாக தூரமாக இருக்குது. சொன்னார் மச்சி இந்த மாதிரி மழை வர மாதிரி இருக்குது, காலையில் 6 மணிக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக மார்க்கிங் இருக்கும், நீ நேராக மேட்ச் ஆகலாம், நெட்டுக்கிட்டு எல்லாமே இருக்கணுன்னு. ஆல் ஆஃப் சடன் என்னோட கிளாஸ்மேட் ஒலிம்பியன் மிஸ்டர் ரியாஸ்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி எனக்கு இது அவர் மெர்க்குரி மெர்க்குரி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மச்சி, ஹாக்கி தானே, ஹாக்கி நீ என்ன செய்யணும்னு நான் சொன்னேன், என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொன்னான். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். கோர்ஸுக்கு எல்லாமே ரெடி, காலையில் உனக்கு மேட்ச் நடத்தும், டஸ்ட் எடுத்து சொல்லிட்டேன்னா டஸ்ட்டு சொல்லிட்டாரு, ஏற்பாடு பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. ஸோ அந்த தருணத்தை திடீர்னு மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமோ அவங்க நம்ம பிரசிடெண்ட்கிட்ட பேசினேன். தமிழ்நாடு ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு பிரசிடெண்ட் சார் சேகர் மனோகர் சார்கிட்ட பேசின மாதிரி நடந்துச்சுன்னு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. அப்புறம் ஆர்கனைசிங் செக்ரட்டரி கிளமெண்ட் சார், டிக்சன் சார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணேன். நைட் 12-1 மணிக்கு டிஸ்கஸ் பண்ணேன். இந்த மேட்ச் நடத்த முடியாமல் போகும்போது சின்ன பசங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் எப்படி நடத்துறது தெரிலன்னு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், நடக்கண்டா மேட்ச் அப்படின்னு. கிளமெண்ட்டு என்னோட கொலீக் தான், நாங்கள் ஒன்றா ஆடினவங்க. அப்புறம் சேகர் சார்னு சொல்லிட்டாங்க, சென்னைக்கு பசங்க எல்லாத்தையும் டீம் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, கால் நேராக சென்னைக்கு வர சொல்லுங்கள், உங்கள் டோர்னமெண்ட் நடக்கணும்னு சொல்லிட்டாப்புல சேகர் அண்ணன், அவர் பிரசிடெண்ட். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து எந்த லெவலில் ரீச் ஆகுதுன்னா, இந்த கிராஸ் ரூட் லெவல்லாம் ஒரு டோர்னமெண்ட்டு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்ன ஆகுனா, கிராஸ் ரூட் லெவலில் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் தான், ஸ்டார்ட் பண்ணால் தான் நாளைக்கு நீங்களாம் ஒரு பெரிய ஒலிம்பியன் ஆவீங்க, பெரிய பெரிய இடத்துல ரீச் ஆகலாம். இந்த ஹாக்கி கிராஸ் ரூட் லெவலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் அடுத்தடுத்த லெவலில் வந்து போகுது. இன்றைக்கி ஸ்கூல் லெவல் ஆடுவீங்க, அப்புறம் சப் ஜூனியர் ஆடுவீங்க, தென் ஜூனியர், சீனியர் இந்தியன் டீமில் வருவீங்க. என்னோட கனவு, எங்கள் எல்லாரோட கனவு, விரைவில் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்தியன் கலர் ஆகணும். ஒலிம்பிக்ஸில் தமிழ்நாடுலேருந்து ஒரு பிளேயர் போய் கோல்டு மெடல் எடுக்கிறதுக்கு உங்களால் முடியும்னா இன்றைக்கி எடுக்கிற முயற்சியோட வெற்றி அது கண்டிப்பாக நடக்குங்கிறது என்னோட ஆசையும் கனவு. அது கண்டிப்பாக நடக்கும். ஆகவே இந்த டோர்னமெண்ட்டில் டிசிப்ளினாக ஆடுங்க. நீங்கள் தான் வருங்கால தமிழ்நாடு, வருங்கால இந்தியா. நீங்கள் தான் இன்டர்நேஷ்னலில் நீங்கள் வந்து